இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபயர்பேஸ் அத்தென்டிகேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லாகின் ஃபார்ம்ல லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் ஏர். ஸோ அந்த கிளிக் ஏர் டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணனா நமக்கு சைன் அப் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நியூ யூசரை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ஸோ எந்த இன்புட்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணாமல் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அலர்ட் வந்து வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூசர் நேம் வந்து நான் என்டர் பண்ணுறேன். டெமோ அக்கௌண்ட் 1. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் வந்து டெமோ அக்கௌண்ட் 1. பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இஸ் பேட்லி ஃபார்மேட்டட் ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெம்பரரி இமெயில் அட்ரஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஒரு டெம்பரரி இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் மெயில் என்ற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெம்ப் மெயில் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 கேரக்டர்ஸ் வந்து நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 6 கேரக்டர்ஸ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். 1 2 1 2 1 2. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ நான் காப்பி பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 1 2 1 2 1 2. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ லாகின் பண்ணக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம், அது பக்கத்தில் யூசர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சைன் அவுட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரௌசர் நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ல தான் இருக்கு. ஸோ கரண்ட்டாக லாகின் ஆகிருக்கிற யூசரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சைன் அவுட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ சைன் அவுட் பட்டன் கிளிக் பண்ணக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசரை வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சைன் அப் ஃபார்மில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் டெமோ அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ண டெம்பரரி இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 1 2 1 2 1 2. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த இமெயில் அட்ரஸ் இஸ் ஆல்ரெடி இன் யூஸ் பை அனதர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லாகின் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணாத யூசரை வந்து நான் கொடுக்குறேன். ss3@gmail.com. பாஸ்வேர்டு வந்து 111222. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ யூசர் ரெக்கார்ட் அப்படின்ட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லாகின் ஃபார்மில் லாகின் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ண டெம்பரரி இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 12121. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ த பாஸ்வேர்ட் இஸ் இன்வாலிட் ஆர் த யூசர் டஸ் நாட் ஹாவ் ஏ பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஃபர்காட் பாஸ்வேர்டுன்ட்டு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அந்த இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். ஸோ இமெயில் அட்ரஸ் போட்டதுக்கப்புறமா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட்டில் செக் யுவர் இமெயில் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இமெயில் போய் செக் பண்ணி
பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ நியூ பாஸ்வேர்டு வந்து 123456. சேவ். நெக்ஸ்ட் யூ கேன் நவ் சைன் இன் வித் யுவர் நியூ பாஸ்வேர்ட். ஸோ இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். 123456. சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ வெல்கம் யூசர் நேம் வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, சைன் அவுட் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூசரை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். சைன் அப் ஃபார்மில் டெமோ அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் வந்து டெமோ அக்கௌண்ட் 202@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 123123. சப்மிட். ஸோ அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் வந்து டெமோ அக்கௌண்ட் 202@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 123123. ஓகே, லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டெமோ அக்கௌண்ட் 2. யூசர் நேம் வந்து டெமோ அக்கௌண்ட் 2. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இப்போ பிஃபோராக ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து போகிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து 123456. ஸோ இப்போ வெல்கம் டெமோ அக்கௌண்ட் 1. சைன் அவுட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு டைரக்டரி ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மேக் டைரக்டரி நேம் வந்து Firebase Authentication. நெக்ஸ்ட் cd ஸ்பேஸ் Firebase Authentication. நெக்ஸ்ட் இந்த Firebase Authentication ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு கோட் டாட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த Firebase Authentication ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து HTML ஃபைல் index.html. நெக்ஸ்ட் CSS ஃபைல் style.css. JavaScript ஃபைல் app.js. index.html ஃபைலில் பேசிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து Firebase Authentication. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் CSS ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட் டேக்குள்ள லிங்க் டேக், hrefல வந்து பார்த்தீங்கன்னா style.css. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் JavaScript ஃபைலை வந்து index.html வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி டேக்குள்ள பாட்டம்ல ஒரு ஸ்கிரிப்ட் டேக், சோர்ஸ்ல வந்து app.js. பாடி டேக்குள்ள ஒரு h1 டேக், டெக்ஸ்ட் வந்து hello world. நெக்ஸ்ட் ப்ரௌசரில் லோட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆட்டோ ரிஃப்ரெஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா npm பேக்கேஜ் லைட் சர்வர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைட் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm இன்ஸ்டால் லைட் சர்வர் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு -g.
ஓகே, இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா லைட் சர்வர் டாட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசரில் லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்மை வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ பாடி டேக்கில் இந்த H1 டேக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு div tag with class name வந்து login dash sign up. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு H2 tag text வந்து login. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் tag with id வந்து login. ஃபார்ம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு div tag with class name வந்து user dash box. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு input tag with type வந்து email. நெக்ஸ்ட் இங்க id வந்து login dash email. நெக்ஸ்ட் auto complete வந்து ஆஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் டேக் டெக்ஸ்ட் வந்து இமெயில். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். இமெயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பாஸ்வேர்ட். ஸோ டைப் வந்து பாஸ்வேர்ட். அதுக்கப்புறமா ஐடி வந்து லாகின் டேஷ் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் லேபிள் வந்து பாஸ்வேர்ட். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து forgot பாஸ்வேர்ட், forgot டேஷ் பாஸ்வேர்ட். உள்ள வந்து ஒரு H4 tag டெக்ஸ்ட் வந்து forgot பாஸ்வேர்டு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், சப்மிட் பட்டன். ஸோ ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து பட்டன் btn. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டேக் வித் ஐடி வந்து லாகின் டேஷ் சப்மிட். டெக்ஸ்ட் வந்து சப்மிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து லோடு. ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு H4 tag டெக்ஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பேன் டேக்ல டெக்ஸ்ட் வந்து கிளிக் இயர். ஸ்பேன் டேக்குக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா nav dash to dash sign up. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ லாகின் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும் லாகின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இமெயில், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, சப்போஸ் யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பண்ணார்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், சப்மிட் பட்டன். சப்போஸ் யூசர் வந்து நியூ யூசராக இருந்தார்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது கிளிக் பண்ணால் சைன் அப் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் கிளிக் இயர். ஸோ அந்த கிளிக் இயரை வந்து கிளிக் பண்ணால் சைன் அப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார்ம். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H2 டேக்ல டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்.
sign up form. ஓகே, சைன் அப் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போறேன். யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட். ஸோ இங்க வந்து இங்க ஐடி வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபார்ம் ஐடி வந்து சைன் அப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இன்புட் ஃபீல்ட். ஸோ இங்க டைப் வந்து டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டேஷ் யூசர் நேம். ஓகே, லேபிள் வந்து யூசர் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். ஸோ இங்க வந்து அந்த ஐடி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் அப் டேஷ் இமெயில். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு ஐடி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சைன் அப் டேஷ் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ பாஸ்வேர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிட் பட்டன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்காட் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா லோடிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு லோடர் டிவ் எலமெண்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த H4 டேகை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து H4 டேக் டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி have an account. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேன் டேக் வித் ஐடி வந்து nav dash 2 dash login. டெக்ஸ்ட் வந்து click here. ஓகே, ஸோ சைன் அப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சைன் அப் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சைன் அப் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இன்புட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், கிளிக் ஹியர். சப்போஸ் யூசர் வந்து ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் ஹியர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணார்னா லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் யூசருக்கு வந்து அக்கௌண்ட்டே இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணோன்னா இந்த லாகின் ஃபார்மில் இந்த கிரியேட் அக்கௌண்ட் கொஸ்டின் மார்க் அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர். ஸோ அந்த கிளிக் ஹியர் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணார்னா சைன் அப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணக்கப்புறமா யூசர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டிவ் டேக் ஒன்று நான் போடுறேன். இது கிளாஸ் நேம் வந்து யூசர் டேஷ் டீட்டெயில்ஸ். யூசர் டீட்டெயில்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H1 டேக். ஸோ இந்த H1 டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் யூசர் நேம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன். ஸோ சைன் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன் டேக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செலக்டர், பேடிங் வந்து 0, நெக்ஸ்ட் மார்ஜின் வந்து 0, பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ், நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப். இந்த யூசர் டீடைல்ஸ்குள்ளே இருக்கிற இந்த பட்டன் டேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து சைன் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக், ஹைட் வந்து 100 விபோர்ட் ஹைட். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து
linear gradient, direction to right. First color வந்து hash 090979. Next color வந்து hash 00D4FF. Okay, next one பார்த்தீங்கன்னா அந்த form login plus sign up form. ஸோ ரெண்டு ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து சேம் தான், login dash sign up. இதில் வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட். நெக்ஸ்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டாப் வந்து 50%. நெக்ஸ்ட் லெஃப்ட் வந்து 50%. ஓகே, ஸோ அந்த ஃபார்மை வந்து கரெக்டாக சென்ட்ரலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா transform property translate method -50, -50%. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வித் வந்து கொடுக்குறேன். வித் வந்து 400 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் பிளாக். அதுக்கப்புறமா பாக்ஸ் ஷேடோ 0, 15 பிக்சல், 25 பிக்சல், RGBA 0,0,0,0.6. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் சைன் ஆஃப் ஃபார்ம்குள்ளே இருக்கிற அந்த div எலமெண்ட்குள்ளே இருக்கிற அந்த h2 டேக் மார்ஜின். ஸோ மார்ஜின் வந்து டாப் பாட்டம் வந்து 0 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 30 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து போட்டுறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து #03EAF4. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ மார்ஜின் வந்து டாப் பாட்டம் வந்து 30 பிக்சல் கொடுக்குறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 பிக்சல். நெக்ஸ்ட் பேடிங் வந்து 0. டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்ட். ஸோ லாகின் சைன் அப் யூசர் டேஷ் பாக்ஸ் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்.
நெக்ஸ்ட் அந்த லாகின் சைன் அப் யூசர் பாக்ஸில் இருக்கிற இன்புட் எலமெண்ட் வித் வந்து 100%. நெக்ஸ்ட் பேடிங் வந்து டாப் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் அண்டு அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நன். பார்டர் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிக்சல் சாலிட். கலர் வந்து ஒயிட் கலர். நெக்ஸ்ட் மார்ஜின் பாட்டம் வந்து 30 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள். ஸோ லாகின் சைன் அப் யூசர் பாக்ஸில் இருக்கிற லேபிள் எலிமெண்ட் பொசிஷன் வந்து அப்சல்யூட். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். ஸோ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. டாப் வந்து 0. நெக்ஸ்ட் லெஃப்ட் வந்து 0. ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல். நெக்ஸ்ட் பேடிங் டாப் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஈவெண்ட்ஸ் வந்து நன். டிரான்சிஷன் 0.5 செகண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்டை கிளிக் பண்ணக்கப்புறமா நமக்கு அந்த லேபிள் வந்து மேலே போகணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி யூசர் இன்புட் வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சைன் அப், அதுக்குள்ளே இருக்கிற யூசர் பாக்ஸ் இன்புட் எலிமெண்ட். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா நமக்கு என்ன ஆகணும்னா லேபிள் எலிமெண்ட் வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ டாப் வந்து -20 பிக்சல். நெக்ஸ்ட் லெஃப்ட் வந்து 0. ஓகே, டெக்ஸ்ட் கலர் H03 E9 F4. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இன்புட் எலிமெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல். நெக்ஸ்ட் யூசர் நேம் வந்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ அவுட் சைட் கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேக் டு த சேம் பொசிஷன். ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் டாட் லாகின் சைன் அப், அதுக்குள்ளே இருக்கிற யூசர் பாக்ஸில் இருக்கிற இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா
நம்மளோட லேபிள் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா okay, login form, login sign up, user box, input, valid, index.html file. ஸோ எல்லா இன்புட் டேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்டு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லாகின் ஃபார்மில் இமெயில் வந்து ரெக்வயர்டு. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ரெக்வயர்டு. சைன் அப் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் ரெக்வயர்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் லேபிள் வந்து கீழே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து மேலே வந்து மூவ் ஆகிருக்கு. இப்போ ஏதாவது வேல்யூ வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து வேலிட். ஸோ அவுட் சைடில் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இமெயிலுக்கு, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எலிமெண்ட். ஓகே, ஸோ பட்டன் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டேக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடர் டிவ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது லோடிங் எஃபெக்ட்காக. ஓகே, ஸோ ஸ்டைல் ஆர் சிஎஸ்எஸ் ஃபைல். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பட்டன் பிடிஎன் உள்ள வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர். ஓகே, ஸோ ரெண்டு எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோலில் தான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிஎன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு div element. ஸோ அதோட width வந்து 50 பிக்சல். நெக்ஸ்ட் height வந்து 50 பிக்சல். பார்டர் 2 பிக்சல்ஸ் சாலிட் ரெட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு div element வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிடிஎன்குள்ளே இருக்கிற பட்டன் டேக் பேடிங் வந்து டாப் பாட்டம் 5 பிக்சல். நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கலர் ஆஷ் 03. பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பிளாக். நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து 2 பிக்சல்ஸ் சாலிட். மோஸ்ட் ஓவர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டர். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது கீழே இருக்கிற இந்த H4 டேக். ஓகே, ஸோ ரெண்டு ஃபார்மில் இருக்கிற இந்த H4 டேக்குக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து போடலாம். ஸோ H4 டேக் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் மர்ஜின் டாப் வந்து 30 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். நெக்ஸ்ட் அந்த H4 டேக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேக்
மவுஸ் ஓவர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டர். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ. ஓகே, ஸோ இங்கே வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 20 பிக்சல். ஓகே, 30 பிக்சல். ஓகே, ஒரு 35 பிக்சல் வந்து இருக்கட்டும். ஓகே, இந்த சைன் அப் div எலமெண்ட் வந்து இன்னியன் ஸ்டைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து நன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த லாகின் ஃபார்மில் அந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் div எலமெண்ட்குள்ளே இருக்கிற h4 டேக், டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ கலர். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன். மார்ஜின் பாட்டம் வந்து 20 பிக்சல். மவுஸ் ஓவர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டர். ஓகே, அதுக்கப்புறமா index.html ஃபைல். ஸோ இங்கே இந்த லாகின் ஃபார்ம்குள்ளே இருக்கிற பாஸ்வேர்ட் ஃபீல்ட். ஸோ இந்த யூசர் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் வந்து நான் கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் வந்து 0 பிக்சல். ஓகே, அந்த இன்லைன் ஸ்டைலை வந்து நான் காப்பி பண்ணிட்டு அந்த இன்புட் டேக்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடர். ஸோ லோடர் வந்து பார்டர் 6 பிக்சல் சாலிட் ASF 3F3 F3. பார்டர் ரேடியஸ் 50%. நெக்ஸ்ட் பார்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிக்சல் சாலிட் ASH3 498 dB. நெக்ஸ்ட் வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்குறேன். வித் வந்து 40 பிக்சல், ஹைட் வந்து 40 பிக்சல். ஓகே, இங்கே வந்து பார்டர் டாப் வந்து 6 பிக்சல். நெக்ஸ்ட் இந்த லோடர் வந்து ஸ்பின் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிமேஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அனிமேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷன் நேம் வந்து ஸ்பின். நெக்ஸ்ட் அனிமேஷன் டியூரேஷன் வந்து 1 செகண்ட். அதுக்கப்புறமா அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து லீனியர். நெக்ஸ்ட் அனிமேஷன் இட்ரேஷன் கவுண்ட் வந்து இன்ஃபினிட். ஸோ இந்த லோடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஸ்பின் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இட்ரேஷன் கவுண்ட் வந்து இன்ஃபினிட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் கீ ஃப்ரேம்ஸ். ஸோ அனிமேஷன் நேம் ஸ்பின் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 0% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ரொட்டேட் வந்து
0 டிகிரி. நெக்ஸ்ட்டு 100%ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொட்டேட் 360 டிகிரி. 360 டிகிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின் ஆகுது. ஸோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோடர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். ஸோ இனிஷியல் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 360 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேக் டு தி இனிஷியல் பொசிஷன். ஸோ அந்த அனிமேஷன் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த யூசர் டீட்டெயில்ஸ். ஸோ யூசர் டேஷ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். ஓகே, ஓகே, யூசர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு கண்டென்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசரை வெல்கம் பண்ணுறதுக்கு, ஸோ க்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு H1 டேக், அதுக்கப்புறமா சைன் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டேக் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த யூசர் டீட்டெயில்ஸ்குள்ளே இருக்கிற H1 டேக் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர், டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 60 பிக்சல். நெக்ஸ்ட் யூசர் டீட்டெயில்ஸில் இருக்கிற பட்டன் டேக் ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட். நெக்ஸ்ட் பேடிங் வந்து டாப் பாட்டம் 20 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 10 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஷ் 3498 dB. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட், கர்சர் வந்து பாயிண்டர், பார்டர் அண்ட் அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நன். நெக்ஸ்ட் மார்ஜின் ரைட் வந்து ஒரு 40 பிக்சல். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க் ப்ளூவாக கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்னு கொடுக்குறேன். ஸோ இன்லைன் ஸ்டைலில் டிஸ்பிளே வந்து நன். நெக்ஸ்ட்டு அந்த லோடரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன். ஓகே, இந்த இன்லைன் ஸ்டைல் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மும் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா app.jsல ஒரு அலர்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா Firebase வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு Firebase-னு டைப் பண்ணுங்க.
ஸோ இங்கே வந்துட்டு கெட் ஸ்டார்டட்ல போயிட்டு இங்கே ஆட் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் ப்ராஜெக்ட் நேம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து என்டர் பண்ணணும். Firebase Authentication கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளிக் கண்டினியூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட், Firebase டிஃபால்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளிக் கண்டினியூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே வெப்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வெப் ஆப்போட நிக் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு Firebase Authentication அப்படின்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆப். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டரில் index.html ஃபைலை பாடி டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட். ஓகே, மேலே வந்து இந்த 2 ஸ்கிரிப்ட் டேக் வந்து இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டு ஹெட் டேக்குள்ள கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு த கன்சோல். இந்த Firebase வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஃபீச்சர் வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Firestore டேட்டாபேஸ். ஸோ அத்தென்டிகேஷன் வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து அத்தென்டிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தென்டிகேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Firestore டேட்டாபேஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கிளிக் அத்தென்டிகேஷன். ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே சைன்இன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே எனேபிள் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா சேவ். ஓகே, ஸோ இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து Firestore டேட்டாபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிளவுட் Firestoreல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோடு வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கிளவுட் Firestore லொகேஷன் வந்து ஏசியா ஈஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் எனேபிள்.
ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ இந்த கிளவுட் ஃபயர் ஸ்டோர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்டார்ட் கலெக்ஷன் அத வந்து கிளிக் பண்ணுங்க. கலெக்ஷன் ஐடி வந்து நான் யூசர்ஸ்ன்னு குடுக்குறேன். அதுக்கப்புறமா கிளிக் நெக்ஸ்ட். ஸோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஐடி நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து யூசர் நேம் யூசர் நேம் வேல்யூ வந்து ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீல்ட் இமெயில் வேல்யூ வந்து abc@gmail.com. ஓகே, கிளிக் சேவ். ஓகே. ஸோ ஒரு யூசர்ஸ் கலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து இமெயில், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த அத்தென்டிகேஷன்ல நான் ஒரு யூசர் வந்து நான் ஆட் பண்ண போறேன். இமெயில் வந்து abc@gmail.com. ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஆட் யூசர். ஓகே. ஸோ அத்தென்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூசர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர்ஸ் என்ற ஒரு கலெக்ஷன். அந்த யூசர்ஸ் என்ற கலெக்ஷனுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இமெயில் அண்ட் யூசர் நேம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 லைப்ரரி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எட்டாக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஜஸ்ட் இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்கிரிப்ட் டேக்க வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா, Firebase டேஷ் ஆத்தென்டிகேஷன் லைப்ரரி. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஸ்டோர் லைப்ரரி. ஓகே. ஸோ அடிஷனலா நீங்க இந்த 2 லைப்ரரி வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் லைப்ரரி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஸ்டோர் லைப்ரரி. ஓகே. நெக்ஸ்ட் Firebaseல ஆத்தென்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஐடிய வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ். ஓகே. யூசர்ஸ் கலெக்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ண யூசர் ஐடி. ஓகே. அத வந்து நான் பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து யூசர் நேம் ஏபிசி. நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து இமெயில் abc@gmail.com. ஓகே. சேவ். இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ண யூசர் ஐடி. ஓகே. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த யூசரோட யூசர் ஐடிய வந்து நான் காப்பி பண்ணிட்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ண யூசர் ஐடிய வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் மெசேஜ்க்கு ஸ்வீட் அலர்ட் லைப்ரரி வந்து நான் யூஸ் பண்றேன். ஸ்வீட் அலர்ட்ன்றது ஒரு JavaScript லைப்ரரி. ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு ஸ்வீட் அலர்ட்.
ஓகே. இங்க கைட்ஸ்ல வந்து போனீங்கன்னா, இங்க சிடிஎன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிடிஎன் இந்த ஸ்கிரிப்ட் டேக்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட் எடிட்டர்ல index.html ஃபைல ஹெட் டேக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. app.jsல ஒரு ஸ்வீட் அலர்ட் ஒண்ணு குடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட். ஓகே. இங்க வந்து ஸ்வீட் அலர்ட் SWAL உள்ள வந்து ஹலோ வேர்ல்ட். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Firebase ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து app.js ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, auth ரெஃபரன்ஸ வந்து நான் கெட் பண்ண போறேன். ஸோ Firebase டாட் auth ஃபங்ஷன வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ஆகுற ரெஃபரன்ஸ் வந்து auth கான்ஸ்டன்ட் வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி files to database. ஸோ db equal to firebase டாட் firestore. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லாகின் ஃபார்மை வந்து நான் கெட் பண்ண போறேன். ஸோ const login form equal to document object dot query selector method query selector all class name வந்து dot login dash sign up. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 to இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி sign up form const sign up form equal to document object dot query selector all method class name வந்து login dash sign up index value வந்து 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த nav to sign up and nav to login இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து நான் கெட் பண்ண போறேன். ஸோ const variable nav to sign up equal to document object dot query selector method id வந்து பார்த்தீங்கன்னா nav dash to dash sign up. நெக்ஸ்ட் அதே மாதிரி const nav to login equal to document object dot query selector method id வந்து hash nav dash to dash login. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்மிட் பட்டன் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஃபார்மில் இருக்கிற இந்த லாகின் சப்மிட். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் அப் ஃபார்மில் இருக்கிற ஓகே. ஸோ லாகின் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் சப்மிட் ஐடி எலிமெண்ட் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் அப் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம
ஐடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம். சைன் அப் டேஷ் சப்மிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் login submit equal to document object dot query selector method. ஸோ ஐடி நேம் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஐடி வந்து login dash submit. நெக்ஸ்ட் கான்ஸ்ட் sign up submit equal to document object dot query selector method. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா hash sign up dash submit. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த forgot password இந்த எலிமெண்ட் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் forgot password equal to document object dot query selector method class name forgot dash password. Okay, next இந்த user details div element வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் details equal to document object dot query selector method class name user dash details. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா window object dot onload equal to ஒரு ஃபங்க்ஷன். ஸோ விண்டோ டாட் ஆன்லோட்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் வந்து லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ட்ரையில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு வேல்யூ வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் current user equal to window object dot local storage dot get item. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா currently locked in. ஸோ ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த கரண்ட்லி லாக்ட் இன் என்ற கீ வந்து இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணி இந்த கரண்ட் யூசரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த கீ வந்து இல்லைன்னா நமக்கு என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா நல்லன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நல்லன்னு இல்லாமல் வேறு ஏதாச்சும் வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து என்னன்னா ஸோ ஏதோ ஒரு யூசர் வந்து லாகின் ஆயிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் நம்ம கீ வேல்யூ பேரா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து கிடையாது. டேப் க்ளோஸ் பண்ணாலும் இல்லை ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணக்கப்புறமா திரும்ப ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லோக்கலோஸ்ட் கோலன் 3000 கொடுத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஒருவேளை கரண்ட் யூசர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதாவது இந்த கரண்ட்லி லாக்டு என்ற கீ வந்து இல்லைன்னா நான் ஒரு எரரை வந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஸோ த்ரோ நியூ எரர் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் மெசேஜ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நோ கரண்ட் யூசர். அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஸோ லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ லாகின் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நான் நன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் அப் ஃபார்மும் நமக்கு டிஸ்பிளே வந்து நன் ஆகணும். ஸோ சைன் அப் ஃபார்ம் டாட்
style dot display equal to none. ஓகே, ஸோ நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகணும்னா யூசரோட டீட்டெயில்ஸ், அந்த கரண்ட்லி லாக்ட் இனோட யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ கரண்ட் இல்லை யூசர் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷன் நேமு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது கரண்ட் யூசரை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் யூசர் டீட்டெயில்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் கரண்ட் யூசர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கன்சோல் டாட் லாகில் அந்த கரண்ட் யூசர் வந்து நான் லாக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ட்ரை வந்து போட்டாச்சு. சப்போஸ் எரர் வந்து த்ரோ பண்ணிச்சுன்னா கேட்ச் கால்பேக் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் எரர். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ லாகின் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஓகே இங்கே கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து வராது, சாரி. ஸோ எரரை வந்து கேட்ச் பண்ணக்கப்புறமா உள்ளே வந்து லாகின் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஸோ செட் ஐட்டமில் கரண்ட்லி கீ வந்து கரண்ட்லி லாக்ட் இன். நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ யூசர் நேம் ஏபிசி. நெக்ஸ்ட் இமெயில் வந்து abc@gmail.com. ஓகே, ஸோ இங்கே அப்ளிகேஷனில் போகிறேன். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லாக்டைன் என்ற கீ வந்து இருக்கு, வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஜேசன் ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் நேம் இருக்குது ப்ளஸ் இமெயில் வந்து இருக்குது. யூசர் நேம் ஏபிசி, இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா abc@gmail.com. நெக்ஸ்ட்டு கன்சோலில் ஸோ அந்த யூசர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜேசன் டாட் பாஸ் மெத்தடில் அந்த கரண்ட் யூசரை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகே, ஸோ கரண்ட்லி லாக்டெயினோட யூசர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த நான் வந்து ஐட்டம் வந்து நான் செட் பண்ணல, ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரேஷன் வந்து கிடையாது. ஓகே, இங்கே வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்லி லாக்டைன் என்ற கீ வந்து கிடையாது. ஸோ நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் கரண்ட்லி லாக்டைன் இல்லை வந்து ஏதாவது வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்,
கரண்ட் யூசரோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோலில் வந்து லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஃபார்மில் கிரியேட் அக்கௌண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஏர் டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் அப் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நேவ் டு சைன் அப் ஒரு ஆன் லைக் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து நன் ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். நெக்ஸ்ட்டு நமக்கு சைன் அப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். சைன் அப் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். ஓகே, ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் அப் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் ஏர் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நேவ் டு லாகின் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு சைன் அப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே நேவ் டு சைன் அப் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, ஸோ இங்கே நேவ் டு சைன் அப் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஃபார்மில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் ஆகணும். அதாவது இந்த லாகின் ஃபார்ம் வந்து எனக்கு ரீசெட் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் லாகின் ஃபார்ம் டேக்கோட ஐடி வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ் லாகின் டாட் ரீசெட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரியே நேவ் டு லாகின் நான் கிளிக் பண்ணேன்னா சைன் அப் ஃபார்ம் வந்து எனக்கு ரீசெட் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் ஆஸ் சைன் அப் டாட் ரீசெட். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே இமெயில் abc@gmail.com நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து 123ன்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் இங்கே கிளிக் ஏர் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேவ் டு சைன் அப். ஓகே, ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகல. நெக்ஸ்ட்டு யூசரை வந்து எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ சைன் அப் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணக்கப்புறமா கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் வந்து ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் நெக்ஸ்ட் இமெயில் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, ஸோ ரீஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணக்கப்புறமா சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு அந்த பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ சைன் அப் சப்மிட் டாட்
ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நமக்கு அந்த லோடர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector all method class name loader index value வந்து 1 டாட் style டாட் டிஸ்பிளே வந்து block. ஓகே, நெக்ஸ்ட் யூசர் என்டர் பண்ண யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் யூசர் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector மெத்தட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா sign up dash யூசர் நேம் டாட் வேல்யூ வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமெயில் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector மெத்தட் ஐடி நேம் வந்து sign up dash email டாட் வேல்யூ இமெயில் வந்து கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector மெத்தட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா sign up dash பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறமா எல்ஸில் இந்த 2 லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நான் நன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சைன் அப் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து என்டர் பண்ண வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ யூசர் நேம் வந்து யூசர் நேம் கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமெயிலை வந்து இமெயில் வேரியபிள், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு வேரியபிள். ஓகே, ஸோ 3 வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த அத்தன்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. auth டாட் கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமெயில் அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் வந்து கிரியேட் பண்ணக்கப்புறமா தென் மெத்தட் தென்ல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் யூசரோட கிரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ யூசர் வந்து கிரியேட் அதாவது இந்த அத்தன்டிகேஷனில் என்டர் பண்ண யூசர் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து நான் போடுறேன். ஸோ அலர்ட் மெசேஜில் டைட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஐகான் வந்து சக்ஸஸ் ஐகான். ஓகே, ஸோ அந்த அலர்ட் மெசேஜில் ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா என்ன பண்ணோம்னா இந்த யூசர் டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கலெக்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த அலர்ட் மெசேஜில் ஓகே பட்டன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த யூசர் நேம் இந்த இமெயிலை வந்து இந்த யூசர்ஸ் கலெக்ஷனுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டிபி டாட் கலெக்ஷன் மெத்தட். ஸோ அந்த யூசர்ஸ் கலெக்ஷன் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். டாக் மெத்தட்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூனிக் ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அந்த யூனிக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு யூசர் வந்து இருக்கிறாரு. ஸோ ஸோ இங்கே வந்து நான் ஆட் யூசர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜெனரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த யூசர் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் ஐடியா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்துட்டு இந்த அத்தென்டிகேஷனில் ஆட் ஆன யூசர் ஐடி வந்து நம்ம எப்படி கெட் பண்ணலாம்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கிரெடென்ஷியல்ஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கிரெடென்ஷியல்ஸ் டாட் யூசரோட யூசர் ஐடி ஸோ யூஐடி. ஸோ இங்கே வந்து யூசர் டாட் யூஐடி. ஸோ அந்த யூசர் ஐடியை வந்து நான் டாக்குமெண்ட் ஐடியா வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஐடி வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்குள்ளே நம்ம ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து யூசர் நேம். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். நெக்ஸ்ட் வந்து இமெயில். இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில். ஓகே. ஸோ டேட்டாபேஸில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணக்கப்புறமா சைன் அப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். நெக்ஸ்ட்டு லோடர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன்னு கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் மெத்தட் கொரி செலக்டர் ஆல் மெத்தட் கிளாஸ் வந்து லோடர் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ வேல்யூஸ் கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூசர் வந்து கிரியேட் பண்ணக்கப்புறமா டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிடும். சைன் அப் ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் மெத்தட் ஐடி வந்து சைன் அப் டாட் ரீசெட் மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ சைன் அப் பண்ணக்கப்புறமா அதாவது யூசர் வேல்யூஸ் கெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிரியேட் யூசர் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் பண்ணக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோர் பண்ணக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்னா நமக்கு வந்து லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ சைன் அப் பண்ணக்கப்புறமா யூசரை வந்து சைன் அப் பண்ணக்கப்புறமா லாகின் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நன். நெக்ஸ்ட் லாகின் ஃபார்ம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும்போது ஏதாவது எரர் வந்து வந்துருச்சுன்னா ஸோ கேட்சில் எரர் ஸோ ஒரு அலர்ட் வந்து நான் கொடுக்குறேன். டைட்டில் வந்து என்ன எரரோ அந்த எரர் வந்து நான் டைட்டிலாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஐகான் வந்து எரர் ஐகான். ஓகே. நெக்ஸ்ட்டு அலர்ட்டில் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா சைன் அப்
சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே வந்து பிளாக். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்ட் அந்த லோடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே வந்து நன்னு கொடுக்கணும். ஸோ கிளாஸ் வந்து லோடர் இண்டெக்ஸ் வேல்யூ 1 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே வந்து நன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த எரர் வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் யூசர் வந்து கிரியேட் பண்ணும்போது ஓகே, ஸோ அத்தென்டிகேஷனில் யூசர் வந்து ஆட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்து வந்துருச்சுன்னா ஸோ இங்கே வந்து டாட் கேட்ச் கால்பேக் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் எரர். ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எரரோ அதை வந்து நான் டைட்டிலாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐகான் வந்து எரர் ஐகான். ஓகே, நான் கிளிக் பண்ணக்கப்புறமா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் அப் பட்டன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே பிளாக். நெக்ஸ்ட் நமக்கு லோடர் வந்து நம்ம டிஸ்ப்ளே வந்து நன்னு கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் லோடர் இண்டெக்ஸ் வேல்யூ 1 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே வந்து நன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் வந்து பிக்யூஆர். நெக்ஸ்ட் இமெயில் வந்து pqr@gmail.com 1234. பாஸ்வேர்டு வந்து 1234. நெக்ஸ்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு எரர் வந்து வந்திருக்கு. கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். கிரியேட் யூ வந்து கேப்ஸ், டபிள்யூ வந்து கேப்ஸ், இ வந்து கேப்ஸ். ஸோ இங்கே ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வரணும். ஸோ பி வந்து கேப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் here யூசர் நேம் pqr@gmail.com. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து 1234. ஸோ திரும்ப எரர் வந்து வந்திருக்கு. ரெஃபரன்ஸ் எரர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, தென் ஓகே, ஸோ இங்கே டேட்டாபேஸில் வந்து செட் பண்ணக்கப்புறமா தென் வந்து இங்கே வரணும். ஓகே, அப்புறம் வந்து கேட்ச். ஸோ இங்கே வந்து இன்னொரு க்ளோசிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் pqr, இமெயில் pqr@gmail.com, பாஸ்வேர்டு 1234. ஸோ இங்கே வந்து எரர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ இங்கே யூசர் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ எரர் எதுவும் இல்லைன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகே. ஸோ என்ன எரர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டைட்டில் வந்து நான் எரர்ன்னு குடுத்துருக்கேன். பட் பாராமீட்டர்ல இஆர்ஆர்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து சேஞ்ச் பண்ணிர்றேன். இங்க வந்து இஆர்ஆர், நெக்ஸ்ட் இங்க வந்து இஆர்ஆர். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளிக் ஹியர். ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பிக்யூஆர், நெக்ஸ்ட் pqr@gmail.com. பாஸ்வேர்டு வந்து 1234. இப்போ நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ், 6 கேரக்டர்ஸ் ஆவது இருக்கணும்னு சொல்லுது. ஸோ ஃபயர்பேஸே வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட்ஸை வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இங்க ஓகே நான் கிளிக் பண்றேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1234 4 கேரக்டர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ 5 6 கொடுக்குறேன். ஸோ 6 கேரக்டர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்கவுண்ட் வந்து கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம அத்தென்டிகேஷன்ல ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, pqr@gmail.com. ஸோ ஒரு யூசர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ்ல இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, pqr யூசர் வந்து டேட்டாபேஸ் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் திரும்ப வந்து சேம் pqrனே கொடுக்குறேன். pqr@gmail.com. பாஸ்வேர்டு வந்து 1234 56. ஓகே. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, the email address is already in use by another account. ஓகே. ஸோ இந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எரர் வந்து வருது. ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், pqr123@gmail.com. சேம் பாஸ்வேர்டு இருக்கட்டும். இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்றேன். இப்போ நமக்கு ஒரு அலர்ட் அக்கவுண்ட் வந்து கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ ஓகேனா கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிளவுட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pqr123@gmail.com. ஸோ நம்ம கிட்ட டோட்டலாக யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாகின். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லாகின் ஃபார்மில் pqr@gmail.com. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து 123456. ஓகே. பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ப்ரிவென்ட் டிஃபால்ட் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம். ஸோ லாகின் சப்மிட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேராமீட்டரில் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த லாகின் சப்மிட் பட்டன் வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து நன் ஆகணும். ஸோ லாகின் சப்மிட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு லோடர் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector method, query selector all method, class name வந்து loader, 0th index positionல இருக்கிற எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் டிஸ்பிளே வந்து பிளாக். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ இமெயில் கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector மெத்தட், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டேஷ் இமெயில் டாட் வேல்யூ வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்ஸ்ட் password equal to document object dot query selector method, id வந்து hash login dash password dot value.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் வந்து பண்ணணும். ஸோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 3 யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே. ஸோ, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், லாகின் ஃபார்ம்ல pqr123@gmail.com நெக்ஸ்ட்டு நான் என்ன பாஸ்வேர்ட் வந்து குடுத்தேனோ, அந்த பாஸ்வேர்ட் வந்து நான் குடுக்குறேன். ஸோ, அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, லாகின். ஓகே. ஸோ, அந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அத்தென்டிகேஷன்ல இருக்கான்ட்டு செக் பண்ணும். ஸோ, இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து சக்சஸ்ஃபுல். அப்படி இல்லன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ திரும்ப வந்து ஒரு நியூ அக்கவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. auth.signin வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ, இந்த மெத்தட்ல இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ, சைன் இன் வந்து சக்சஸ்ஃபுல்னா. ஓகே. சைன் இன் வந்து சக்சஸ்ஃபுல்னா. ஸோ, இந்த தென் மெத்தட்ல கால்பேக் ஃபங்க்ஷன், பாராமீட்டர்ல கிரெடென்ஷியல்ஸ், யூசரோட கிரெடென்ஷியல்ஸ், நெக்ஸ்ட் ஒரு அலர்ட் மெசேஜ். சைன் இன் வந்து சக்சஸ்ஃபுல்னா டைட்டில்ல லாகின் வந்து சக்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐகான் வந்து சக்சஸ். ஸோ, அலர்ட் மெசேஜில் ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா நமக்கு லாகின் சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். டிஸ்பிளே வந்து பிளாக். நெக்ஸ்ட் நமக்கு அந்த லோடர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகணும். ஸோ, டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஆல் மெத்தட் கிளாஸ் நேம் வந்து லோடர் இண்டெக்ஸ் வேல்யூ 0 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் வந்து நான் ரீசெட் பண்ணுறேன். ஸோ, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query செலக்டர் ஹேஷ் லாகின் டாட் ரீசெட். ஓகே. ஸோ, ரீசெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ, லாகின் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். நமக்கு சைன்இன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ, யூசர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது இந்த கிரெடென்ஷியல்ஸில் இருக்கிற யூசரோட யூசர் ஐடியை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது எரர்னா ஸ்வீட் அலர்ட்டில் டைட்டில் வந்து எரர். நெக்ஸ்ட்டு ஐகான் வந்து எரர். ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா லாகின் சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ, ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query செலக்டர் மெத்தட் லோடர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன்னு கொடுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ 0 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நன். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் pqr123@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 123456. ஓகே. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஸோ, இப்போ வந்து நான் வந்து வேற ஒரு இமெயில் வந்து கொடுக்குறேன். syz@gmail.com. பட் இந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நான் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ, ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சப்மிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ யூசர் ரெக்கார்ட் கரஸ்பாண்டிங் டு திஸ் ஐடென்டிஃபையர் த யூசர் மே ஹவ் பீன் டிலீட்டட். ஸோ ஒரு எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த யூசர் வந்து இல்லைன்னு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் யூசர் நேம் SYZ, நெக்ஸ்ட் இமெயில் வந்து syz@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 123456. ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நெக்ஸ்ட் லாகின் ஃபார்மில் இமெயில் வந்து syz@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 123456. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் ஃபார்மில் இந்த pqr@gmail.com இந்த அட்ரஸில் வந்து இந்த இமெயில் அட்ரஸில் வந்து நான் லாகின் பண்ணுறேன், pqr@gmail.com. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து 12345ன்னு கொடுக்கேன். சப்மிட் பட்டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the password is invalid. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன். ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வரும் மெயிலுக்கு. ஸோ இந்த நம்ம என்ன இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து வரும். ஸோ அதில் வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணக்கப்புறமா நம்ம திரும்ப இங்கே லாகின் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் நியூ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தட் ஆன் கிளிக் வந்து கொடுக்குறேன். ஓகே, கிளிக் பண்ணக்கப்புறமா கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் அலர்ட், டைட்டில் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வந்து ஒரு HTML எலமெண்ட், இன்புட் டேக், நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் டேக்குக்கு ஆட்ரிபியூட்ஸ் வந்து பிளேஸ் ஹோல்டர், டைப் யுவர் இமெயில், நெக்ஸ்ட்டு இன்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த அலர்ட்டில் ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா லாகின் சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன். நெக்ஸ்ட் நமக்கு லோடர் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூசர் என்டர் பண்ண வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வரணும். ஸோ auth டாட் சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் இமெயில் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். யூசர் என்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்ல அந்த யூசர் என்டர் பண்ண இமெயில் வேல்யூ வந்து நான் இங்கே கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, இமெயிலுக்கு வந்ததுக்கப்புறமா தென்ல ஒரு ஸ்வீட் அலர்ட், டைட்டில் வந்து செக் யுவர் இமெயில், நெக்ஸ்ட் ஐகான் வந்து சக்ஸஸ். ஓகே, ஸோ ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா
லாகின் சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். நெக்ஸ்ட் லோடர் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ டாக்குமெண்ட் டாட் query selector ஆல், கிளாஸ் வந்து லோடர், இண்டெக்ஸ் வேல்யூ 0 டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நன். ஓகே, சப்போஸ் ஏதாவது எரர் வந்து இருந்துச்சுன்னா டாட் கேட்ச் கால்பேக் ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் எரர் ஸ்வீட் அலர்ட், டைட்டில் வந்து என்ன எரரோ அதை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐகான் வந்து எரர் ஐகான். நெக்ஸ்ட்டு ஓகே நான் கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த 2 லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரவரி இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, டெம்ப் மெயில். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் லாகின் ஃபார்மில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சப்மிட். ஓகே, தேர் இஸ் நோ யூசர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் இமெயில் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து சென்ட் பாஸ்வேர்டு, ஓகே எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் வரணும். ஓகே, இப்போ நான் ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் காப்பி பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ யூசர். ஓகே, ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு எரர் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து டெம்ப் யூசர். நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ண இமெயில் அட்ரஸ். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6. ஓகே, சப்மிட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 5ன்னு நான் என்டர் பண்ணுறேன் பாஸ்வேர்டை. இப்போ நான் சப்மிட். ஓகே, ஸோ த பாஸ்வேர்டு இஸ் இன்வேலிட். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட். ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் நான் காப்பி பண்ண இமெயில் அட்ரஸை. ஸோ கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் ஒன்று வந்திருக்கும். ஸோ நான் மெயிலை வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ நியூ பாஸ்வேர்டு வந்து 987654. ஓகே, நியூ பாஸ்வேர்டு வந்து 987654ன்னு கொடுத்துருக்கேன். சேவ். ஓகே, யூ கேன் நவ் சைன் இன் வித் யுவர் நியூ பாஸ்வேர்டு. ஸோ நியூ பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் பண்ணுறேன். 987654. இப்போ சப்மிட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்குன்னா நோ ரிப்ளை அட் Firebase அத்தென்டிகேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்.
Firebase Authenticationல போயிட்டு, இங்க டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஒரு டேப் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க போயிட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் என்ற ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க ஃப்ரம் இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து சென்டர் நேம் வந்து சில்வா டுட்டோரியல்ஸ்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டொமைன். ஓகே. ஸோ இங்க டொமைன் கூட நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்க ரிப்ளை டூல வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து குடுக்குறேன். செல்வகுமார் CSC 48@gmail.com. ஓகே. ஸோ இப்போ வந்து சேவ் நான் கிளிக் பண்றேன். இந்த அட்ரஸ் நான் காப்பி பண்ணிட்டு திரும்ப நான் லாகின் பண்றேன். இப்போ வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட். ஓகே. செக் யுவர் மெயில். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில்வா டுட்டோரியல்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இத வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் நான் கிளிக் பண்றேன். ஓகே. நியூ பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 5 6 சேவ். இங்க வந்து 1 2 3 4 5 6 நான் என்டர் பண்றேன். சப்மிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து சக்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஃப்ரம் வந்து சில்வா டுட்டோரியல்ஸ்னே குடுக்குறேன். ஓகே. சேவ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இத காப்பி பண்ணிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுக்குறேன். ரீசெட் இமெயில். ஓகே. ஸோ இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து 1 2 3 4 5 6 ஓகே. ஸோ 6 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வந்து நான் என்டர் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 சப்மிட். ஸோ லாகின் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணக்கப்புறமா யூசர் டீடைல்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஃபங்ஷன் வந்து போட்டிருக்கோம். ஓகே. இங்க இருக்கு. இத ரிமூவ் பண்ணிட்டு ஸோ லாகின் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து சக்சஸ்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா,
யூசர் டீடைல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாகின் பண்ண யூசரோட யூசர் ஐடி வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ யூசர் ஐடியை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பேராமீட்டரில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் பாடியில். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ விண்டோ ஆப்ஜெக்ட் டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் கீ வந்து கரண்ட்லி லாக்டு இன். கீ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லாக்டு இன். நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ நான் பாஸ் பண்ண யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபிச் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ டிபி டாட் கலெக்ஷன் நேம் வந்து யூசர்ஸ் டாட் டாக்குமெண்ட் ஐடி. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடியை வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸை வந்து நான் கெட் பண்ணிடுறேன். கெட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸோ அந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் கெட் பண்ணுறேன். கெட் மெத்தட். ஸோ கெட் பண்ணக்கப்புறமா தென் மெத்தடில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரில் கொடுக்குறேன். ஸோ உள்ள வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் வந்து எஜிட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு h1 டேக் வந்து நான் போட்டுக்கிறேன். கெட் பண்ண போகிறேன். ஸோ யூசர் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு h1 டேக் ஒன்று இருக்குது, ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து எஜிட்ஸ். அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து என்னோட ஃபைல் ஸ்டோர் டேட்டா பேஸில் வந்து இருந்துச்சுன்னா ஸோ கான்ஸ்ட் h1 ஈக்குவல் டு டீட்டெயில்ஸ் டாட் சில்ட்ரன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் யூசர் நேம். ஸோ வெல்கம். நெக்ஸ்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் அதோட டேட்டா வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் டேட்டா மெத்தட். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசர் நேம் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் அவுட் பட்டன். ஓகே, ஸோ சைன் அவுட் ஈக்குவல் டு டீட்டெயில்ஸில் சில்ட்ரன் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட். ஸோ செகண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் எலிமெண்ட். ஓகே. ஸோ இந்த சைன் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் போடுறேன். ஆன் கிளிக் பண்ணக்கப்புறமா கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே மெத்தட், சாரி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. வேல்யூ வந்து பிளாக். ஓகே, ஸோ இந்த சைன் அவுட் பட்டன் கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூசரை வந்து சைன் அவுட் பண்ணணும். ஸோ ஆத் டாட் சைன் அவுட் மெத்தட்.
ஓகே, ஸோ யூசர் வந்து சைன் அவுட் வந்து சக்ஸஸ்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டா வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் ஐட்டம் கீ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லாக்டு இன். ஸோ கரண்ட் யூசரை வந்து நான் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நன். அதுக்கப்புறமா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ லாகின் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். ஓகே, ஸோ சைன் அவுட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாகில் எரர் occurred while sign out. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து இல்லைன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் console டாட் லாகில் நோ சச் டாக்குமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து கெட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கேட்ச் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா console டாட் லாக் எரர் கெட்டிங் டாக்குமெண்ட் ஸோ அந்த எரர் வந்து நான் கொடுக்குறேன் $, கர்லி பிரேசஸில் எரர். ஓகே, ஸோ இப்போ வந்து pqr@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 123456 சப்மிட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ இங்கே வந்து வெல்கம் யூசர் நேமு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அவுட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம் யூசர் நேம் வந்து வரும். இப்போ நான் சைன் அவுட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே நான் நியூவாக வந்து அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சைன் அப் ஃபார்ம் ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து SYZA. நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்து XYZA555@gmail.com. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து 121212. இப்போ நான் சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். The account created successfully. Okay, next login form SYZA@555@gmail.com. பாஸ்வேர்டு வந்து 121212. ஓகே, லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஸோ இங்கே வெல்கம் யூசர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் யூசர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைன் அவுட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் அந்த
டேட்டா வந்து delete பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு லாகின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ சேம் இப்போ நான் பிஃபோராக என்ன அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், சேம் அதே யூசர் நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ syza@gmail.com. நெக்ஸ்ட்டு 123 121212. ஸோ இங்கே வந்து நம்ம SYZ 555ன்னு கொடுத்தோம். ஸோ SYZA 555@gmail.com. Next 121212. Okay, so the email address is already in use by another account. ஸோ இது வந்து என்ன செக் பண்ணதுன்னா இமெயில் அட்ரஸ் தான் செக் பண்ணுது. ஓகே, ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அலர்ட், எரர் அலர்ட் வந்து வரும். ஸோ நான் வந்து சைன் அப் லாகின் பண்ணுறேன். ஸோ SYZA இல்லை நான் வந்து ஒரு என்னோட டேட்டாபேஸில் இல்லாத இமெயில் அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். b2ba@gmail.com. பாஸ்வேர்டு 121212. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர், there is no user. ஸோ syza555@gmail.com. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த பர்டிகுலர் யூசர் ஐடியை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெப் பேஜில் வெல்கம் யூசர் நேம் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணக்கப்புறமாவும் இந்த SYZA யூசர் வந்து பார்த்தீங்கன்னா லாகின். ஸோ சைன் அவுட் பண்ணக்கப்புறமா தான் அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட். ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.